எனக்கு டெய்லியும் இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ்லையும் யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டுட்டே இருக்கீங்க. கோச், ஏஐ தான் ஃபியூச்சர், ஏஐ ரிலேட்டடா படிங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நாங்களும் படிச்சிட்டோம், இல்ல படிக்கலான்னு இருக்கோம். பட் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஜாப் பொசிஷன்ஸ்க்கெல்லாம் நாங்க அப்ளை பண்ணணும், 2026ல நாங்க ஏஐ படிக்கிறது மூலியமா என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இருக்குது, இப்படி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்ற ப்ராப்பர் கிளாரிட்டி இல்லாம இங்க நிறைய பேர் இருக்கீங்க. சோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. 2026ஓட டாப் 10 ஏஐ ஜாப்ஸ் என்னென்ன, salary எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, எந்தெந்த ஜாப் பொசிஷன்ஸ் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு ப்ரூஃப்ஸ் பேக்டா பார்க்க போறோம். நீங்க ஏஐ தான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஏஐ படிச்சு முடிச்சாலும் உங்களுக்கு ப்ராப்பர் கிளாரிட்டி இல்லைன்னா ஒரு நல்ல ஜாப் ரோல்ல போய் உட்கார முடியாது. சோ அந்த கிளாரிட்டியை தான் இந்த பர்டிகுலர் செஷன் மூலமா நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நீங்க கத்துக்க ரெடியா? தென் வாங்க செஷனுக்குள்ள போலாம். திஸ் இஸ் யுவர் ஏஐ கோச் ஜான். டாப் 14 ஜாப் ரோல்ஸ் இன் ஏஐ, இதை பற்றி தான் இந்த செஷன்ல இருந்து பார்க்க போகிறோம். கோச், நீங்கள் தம்ப்நெயிலையும் கீழே டைட்டிலையும் டாப் 10 ஏஐ ரோல்ஸ் தானே போட்டிருக்கீங்க, இங்கே என்ன டாப் 14 போட்டிருக்கீங்கன்னா, எஸ், ஒரு 4 புது ரோலையும் நான் உங்களுக்கு கையில் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் அடுத்து எந்த மாதிரியான ஜாப் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணணும் ஏஐலாம் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா அப்படின்ற ப்ராப்பர் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஏஐ வந்து சில பேர் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, சில பேர் படிக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்ட்? ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஜாப் ரோல்ஸ் நான் காமிச்சிடுறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நீங்கள் இன்கேஸ் எடுத்து படிக்கல அப்படின்னா என்ன ரோட் மேப்ல நீங்க இந்த 2026 எடுத்து படிச்சா சக்சஸ்ஃபுல்லா நீங்க வந்து இந்த மாதிரி ஜாப் பொசிஷன்ல போய் உட்கார முடியும் அப்படின்றது நான் வந்து காமிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாப் பொசிஷன் என்னென்ன அப்படின்ற கிளாரிட்டியை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மூணாவது பாயிண்டா வந்து இந்த ஃப்ரெஷர்ஸ்க்கும் கெரியர் டிரான்சிஷன் பண்றவனுக்கும் இந்த ஏல எடுத்து படிச்சா எனக்கு வந்து சேலரி எவ்வளோ கிடைக்கும், அதே மாதிரி குறிப்பாக இந்த கெரியர் டிரான்சிஷன் பண்றவங்க, நான் ஐடில இருந்து ஐடிக்கு வரவங்க, ஐடில இருந்து அடுத்த ஒரு ஜாப் பொசிஷனுக்கு அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, என்னுடைய இந்த மாதிரி ஏல படிச்சு போனா என்னோட சேலரி கம்மியாகும் அதிகமாகும் பல டவுட்ஸ்ல இருக்கு. இதுக்குண்டான ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி செஷனாக தான் இது இருக்க போகுது. ஸோ நம்ம படிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரி ஜாப் பொசிஷன் அப்ளை பண்ணுவோன்ற கிளாரிட்டி கிடைச்சா தானே நம்ம வந்து படிக்கும் போது நல்லா இன்ட்ரெஸ்டடாக படிக்க முடியும், ரைட்? ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் செஷன் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் ஏஐலாம் ப்ராப்பராக படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா, ஸோ இங்கே நான் ஒரு 14 ரோல்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த 14ல் ஒரு 10 ரோல்ஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் உங்களோட கெரியரை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு கெரியரை டிரான்சிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான ரோல்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், மிஷின் லேர்னிங் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணலாம். செகண்ட், கம்ப்யூட்டர் விஷன் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணலாம். தேர்ட், டீப் லேர்னிங் இன்ஜினியருக்கு பண்ணலாம். ஃபோர்த், NLP இன்ஜினியருக்கு பண்ணலாம். ஃபிஃப்த், ஏ இன்ஜினியருக்கு பண்ணலாம். சிக்ஸ்த், டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு பண்ணலாம். செவன்த் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனே இன்ஜினியர். எயித்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்டிக் இன்ஜினியர். நைன்த் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆட்டோமேஷன் இன்ஜினியர். 10th வந்து பார்த்தீங்கன்னா ஏ சிஸ்டம் இன்ஜினியர். 11th வந்து ஏ ரிசர்ச் சயின்டிஸ்ட். 12th வந்து பார்த்தீங்கன்னா ஏ ட்ரெயினர். ஸோ இப்போ நான் ஒரு ரோட் மேப் காமிக்கிறேன். இந்த ரோட் மேப் படிக்கிறது மூலிமா ஃப்ரெஷர்ஸ் அண்ட் கெரியர் டிரான்சிஷனர்ஸ், நான் யாரை சொல்கிறேன்னா இப்போ தான் கெரியரை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஆர் ஒரு நான் ஐடியில் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு சேல்ஸில் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆர் நான் வந்து டெஸ்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன், வேறு ஏதாச்சும் ஏக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு டொமைனில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் வந்து கெரியரை ட்ரான்சிஷன் பண்ணுறேன்னா இந்த 12 ஜாப் பொசிஷனில் எதை வேணால் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பொசிஷனில் போய் உட்கார முடியும். இதுதான் ஜாப் பொசிஷன், இதுதான் நீங்கள் வந்து தேட வேண்டியது, ரெஸ்யூமில் போட வேண்டியது. ஓகே, இப்போ எப்படி கோச் நீங்கள் வந்து 12 ஜாப் பொசிஷன் போடுறீங்க, இப்போ எல்லாருமே ஒரே ஒரு ஜாப் பொசிஷன் தானே சொல்லுவாங்கன்னு? அப்படி கிடையாது. இந்த டெக்னாலஜி எடுத்து படிக்கும்போது ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒவ்வொரு நீட் இருக்கும். அப்போது அவங்க எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றா தான் இருக்கும். ஓகே, நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் போய் போகிறீங்க அப்படின்னா அவங்களோட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு அது என்ன பேட்டர்னில் இருக்கும்னா, அப்போ நீங்கள் ஒரு சில சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்களா, அந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுனால நீங்கள் என்ன மாதிரி ஜாப் பொசிஷன்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லும் போது இந்த பர்டிகுலர் ரோலில் மோஸ்ட்லி உங்களோட கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபைல் ஒரு CSV ஃபைலில் தான் அதிகமாக டேட்டா செட் வச்சிருப்பாங்க. அந்த டேட்டா செட்டை கொடுக்கும்போது நீங்கள் வந்து ப்ராப்பராக இந்த டேட்டா வச்சு உங்களுக்கு வந்து இன்சைட்ஸ் ப்ளஸ் ப்ரெடிக்ஷன் பண்ண தெரியணும். இந்த கம்ப்யூட்டர் விஷன் சொல்லும் போது இந்த டீப் லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி டிவைடட் இன்டு 2 டைப்ஸ். ஓகே, டீப் லேர்னிங் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் டேட்டா இருக்கும், இமேஜ் அண்ட் வீடியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ரிலேட்டட் டேட்டா. ஓகே, டெக்ஸ்ட் ரிலேட்டட் டேட்டா அண்ட் ஆடியோ ரிலேட்டட் டேட்டா கூட இருக்குது. ஸோ இப்போ இமேஜ் அண்ட் வீடியோ ரிலேட்டட் டேட்டாலேருந்து நீங்கள் வந்து மிஷின் வந்து இன்சைட்ஸ் ப்ளஸ் ப்ரெடிக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறீங்க, ஏதாச்சும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். இப்போ நீங்களோட ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ரெகக்னிஷன் பேஸ்ட் இருக்கு. உங்கள் ஃபேஸை பார்த்து இட் இஸ் ஏபிள் டு அன்லாக் தட் பர்டிகுலர் ஃபோன், கரெக்டாக? அப்போ அந்த இமேஜை பார்த்து யுவர் ஃபோன் இஸ் ஏபிள் டு புல் அவுட் தட் இன்சைட் அண்ட் இட் இஸ் ஏபிள் டு மேக் த ப்ரெடிக்ஷன். ஸோ அந்த மாதிரி இமேஜிலேருந்து இன்சைட்ஸ் ப்ளஸ் ப்ரெடிக்ஷன் மிஷின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் கால் டு பி ஏ கம்ப்யூட்டர் விஷன் இன்ஜினியர் ஆர் டீப்
லேர்னிங் இன்ஜினியர். ஓகே, எந்த வேணும் அது கம்பெனி உங்களுக்கு கொடுக்கறது தான். அதே மாதிரி வீடியோலேருந்து நீங்கள் இன்சைட் செட் ப்ளஸ் ப்ரெடிக்ஷன் பண்ணணும். எப்படி வீடியோலேருந்து இப்போ செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் போகுது, நான் அந்த மாதிரி கம்பெனிஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் போகுது, ஆட்டோமேட்டிக்காக அது ரெட் கலர் லைட் அப்படின்றத செல்ஃப் டிரைவிங் கார் இருக்கக்கூடிய சென்சார் இட் இஸ் ஏபிள் டு புல் அவுட் த இன்சைட் அண்ட் மேக் த ப்ரெடிக்ஷன். ஃபர்ஸ்ட் லைட்டை பார்க்குது, அதுக்கப்புறம் ப்ரெடிக்ட் பண்ணுது ரெட் கலர் லைட் தான் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வீடியோலேருந்து இமேஜ்லேருந்து நீங்கள் வந்து இஃப் யூர் ஏபிள் டு பில்ட் அ கைண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ட் சிஸ்டம் ஸோ தட் கேன் இட் செல்ஃப் ப்ரெடிக்ட் that can itself first pull out the insight and make the prediction அப்படினா you're called to be a computer vision engineer, deep learning engineer. NLP engineer என்றது text related data. இப்போ ChatGPT, Claude-க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய text related data கொடுக்கும். அப்ப அது என்ன பண்ணுது, நீங்க என்ன கொடுத்திருக்கீங்கன்றத புரிஞ்சிட்டு it is able to pull out the insight and make prediction. உங்களுக்கு என்ன மாதிரி டேட்டாலாம் கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு கையில வந்து டெக்ஸ்ட் டேட்டாவா நிறைய கொடுத்துட்டாங்க கம்பெனிஸ் அப்படினா நீங்க அந்த டெக்ஸ்ட் டேட்டா வந்து ப்ராப்பரான டேட்டா கிளீனிங் பண்ணணும், நல்லா இன்டெலிஜென்ட் சிஸ்டம்ல பில்ட் பண்ணணும். you're called to be a NLP engineer. AI engineer and data scientist அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட் ஒரு கம்பெனியோட பெர்ஸ்பெக்டிவ்ல டேட்டா சயின்டிஸ்ட்ன்றது ஒரு லெவல் 3 அப்படின்னா ஏ இன்ஜினியர்ன்றது இந்த இடத்துல இருக்கு. பட் இவங்க ரெண்டு பேத்துக்கும் புதுசா ஸ்கில் செட் இல்லை. ஓகே, இவங்க எல்லாருமே ஒரே ஸ்கில் செட் தான் படிக்க போறாங்க. அது என்ன சப்ஜெக்ட்ன்றதை நான் இப்போ அடுத்த ரோட் மேப் காமிக்க போறேன், அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, அடுத்து இந்த ஜென் இன்ஜினியர், ஏஜென்டிக் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹைலி கோரிலேட்டட். ஓகே, இவங்க ரெண்டு பேருமே ஒரு சில செட் ஆஃப் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக படிச்சிருக்கணும். அது எப்படி நம்ம என்னென்ன மாதிரி டூல்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்றத நான் வந்து காமிக்கிறேன். ரைட், அடுத்து இந்த ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறவங்க இந்த நிறையா ஃபஸ்ட்டு 2 விதத்தில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பைத்தனை வச்சு எப்படி ஆட்டோமேஷன் பண்ணணும். செகண்ட் நிறைய நோ கோட் இன்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் தான் இருக்குது. இந்த N8N இருக்குது, Zapier இருக்குது, Make.com இருக்குது. இந்த மாதிரி பல பிளாட்ஃபார்ம்ஸில் அவங்களுக்கு வந்து எப்படி இந்த ஆட்டோமேஷன் end-to-end வந்து பண்ணணும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரியான பர்சனாலிட்டிக்கு ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டும் சிஸ்டம் இன்டெகிரேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா they are highly correlated. ஓகே, சிஸ்டம் இன்டெகிரேட்டர்னா என்ன? இன்டெகிரேட் AI டூல்ஸ் வித் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். எங்கள் கம்பெனிலாம் வந்து இருக்காங்க. பட் நாங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி ஜாப் பொசிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்றது நான் அடுத்து வந்து காமிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஓவரில் படுத்திக்கலாம். ரிசர்ச் சயின்டிஸ்ட்ன்றவங்க மார்க்கெட்டில் பாருங்க, கண்டக்ட் ரிசர்ச்சஸ் டு அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செட் ஆஃப் ஸ்கில் செட்ஸ் தேவைப்படும். அது என்ன ஸ்கில் செட்ன்றதை அடுத்து காமிக்க போகிறேன். ட்ரெயினர், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினர் தான். அப்போ நான் வந்து ப்ராப்பராக ஒரு கோரை வந்து படிச்சிருக்கேன். நிறைய விஷயங்களை நான் வந்து கோரை தாண்டியும் பல விஷயங்களை படிச்சிருக்கேன். அப்போ ஐ கேன் ட்ரெயின் யூ. அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்குள்ளேயும் ட்ரைனிங் டீம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு என்ன தேவையோ அதை ப்ராப்பராக ஏஐல அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணணும். சில கம்பெனிஸ்க்கு அந்த ட்ரைனிங் டீம் இருக்க மாட்டாங்க. அது கம்பெனியோட அவங்களுக்கு ஒரு சில கம்பெனிஸ் ட்ரைனிங் டீம் வேணும்னு வைக்கலாம், இல்லாட்டா வேண்டாம்னு வைக்கலாம். அது கம்பெனியோட கையில் இருக்கு. ரைட், ஆர் இப்போ இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ்ல வந்து ட்ரைனிங் டீமே ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வரக்கூடிய ரிசோர்ஸ் ப்ராப்பராக படிச்சு தான் வந்து இருக்கணும். எதுக்கு அவங்களுக்குள்ள வந்து ட்ரைனிங் காஸ்ட் டைம் அப்படின்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி இந்த ட்ரைனிங் டீமும் தூக்கிட்டாங்க. பட் ஸ்டில் இந்த மாதிரி யூடியூப் பிளாட்ஃபார்ம் நிறைய இடத்துல வந்து ப்ராப்பராக அவங்க அப்ஸ்கில் பண்ணிட்டு அவங்க வெளியே வந்து டீச்சும் பண்ணலாம். ரைட், ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 13 and 14 ப்ராடக்ட் மேனேஜர், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். ஸோ இந்த ரெண்டு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோஸ்ட்லி ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல். ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ராடக்ட் மேனேஜராக இருக்கணும், ஆர் சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்கள் படிக்கிறது மூலியமா ப்ராடக்ட் மேனேஜர் அண்ட் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் தான் இன்னைக்கு தேவை. ஜஸ்ட் நார்மல் ப்ராடக்ட் மேனேஜர், நார்மல் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் தேவை கிடையாது. இன்னைக்கு நம்ம கம்பெனியில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் தான். அவர் 20+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்காரு. இந்த C++, ஜாவா எல்லா டெக் ஸ்டாக்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு எடுத்து படிச்சுட்டு எங்களோட நிறைய கிளைண்ட்ஸ்க்கு B2Bக்குலாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு வரும்போது அவர் தான் ஃபர்ஸ்ட் கால் போய் உட்கார வச்சிருக்கோம். பிகாஸ் அவர் நிறைய டெக் ஸ்டாக்ஸை பற்றி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவார். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவர் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் தான் end-to-end ஒரு கிளைண்ட் வரும்போது அந்த சொல்யூஷனுக்கு எப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் டிசைன் பண்ணணும், எப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சஸ்லாம் வரும் அப்படின்றது முன்னாடியே அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டுமே தான் சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக இருக்க முடியும். ஃப்ரெஷர் ஆக முடியாது. ப்ராடக்ட் மேனேஜர் ஃப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக முடியாது. பட் அதுவே மேலே இருக்கக்கூடிய இந்த 12 கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷரால் ஆக முடியும். ஓகே, ஃப்ரெஷராக கெரியர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் 12 கேட்டகரிஸில் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம். இப்போ இந்த டாக்குமெண்ட் லிங்க் நான் வந்து கீழே வந்து கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க. பட் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில டெசிக்னேஷன்ஸ்லாம் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா போடலை. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் ஓனர், அடுத்த லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்க, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும்போது இன்டெகிரேட்டட் ப்ளஸ் உங்களுடைய கரண்ட் பொசிஷன் இன்டெகிரேட்டட் பர்சனாலிட்டி தான் எனக்கு நிறைய கம்பெனிஸ்க்கு தேவை. ஸோ அப்படி நீங்கள் வந்து எடுத்து ப்ராப்பராக படிக்கணும் அப்படின்னா இப்போ அடுத்த ஸ்லைடில் இந்த மாதிரி டெசிக்னேஷன்ஸில் போனோம்னா என்ன மாதிரி டெக்னாலஜி நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். பட் இதில் வந்து இன்கேஸ் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. இந்த டாக்குமெண்ட் லிங்க்கை நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. பட் முக்கியமாக அது என்ன ரோட் மேப் அப்படின்றது நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். சேலரிலாம் கம்மியாகுமா அதிகமாகுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள வேலிட் ப்ரூஃப்ஸ் வச்சிருக்கேன், அந்த ஸ்லைடுக்கு எடுத்துட்டு போறேன். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க.
ரோட் மேப் 2026 நான் நிறைய செஷன் இதை காமிச்சிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா திருப்பி நான் உங்களுக்கு வந்து புதுசாக காமிக்கிறேன். பார்த்துருக்கிறவங்க ஒரு டைம் மெய் கேப் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, இன்கேஸ் நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதுதான் கோர். ஓகே, அட்வான்ஸ் டேட்டா சயின்ஸ் இது வந்து படிக்கிறது மூலமா நாங்கள் காமிச்ச இந்த மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், டீப் லேர்னிங் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் விஷன் இன்ஜினியர், NLP இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், இன்ஜினியர், இந்த மாதிரி பல பொசிஷனுக்கு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய டெக் ஸ்டாக்ஸ் வந்து பைத்தன்லாம் படிக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், SQL, ஊப்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், கம்ப்யூட்டர் விஷன், NLP, டைம் சீரிஸ் மாடலிங், கிட் அண்ட் கிட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஹக்கிங் ஃபேஸ் அண்ட் லோக்கல் அண்ட் கிளவுட் டிப்ளாய்மெண்ட் டூல்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக படிச்சுக்கணும். பட் இன்னைக்கு நிறைய கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இந்த கோரா போகிறவங்களுக்கு கேட்கறது கிடையாது. இன்றைக்கி நாங்களே இன்டர்வியூஸில் எடுக்கிறோன்னா அவங்கள்ட்ட அடுத்த கொஷின், ஓகே இதில் கோரா டெஸ்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி MCP பற்றி உங்களுக்கு தெரியுமா, ஏஜென்ட்ஸு லான்ச்சன் மூலிமா நீங்கள் எப்படி டெவலப் பண்ணுவீங்க, அது பண்ணும்போது எப்படி எல்லாமே ஹாலுசினேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான கார்ட் ரேல்ஸில் நீங்கள் வந்து போடுவீங்க, இந்த மாதிரி ரேக் சிஸ்டம்ஸ் எப்படி பில்ட் பண்ணுவீங்க அப்படின்றது நாங்கள் வந்து கொஷின் கேட்குறோம். ஸோ அப்போ இன்றைக்கி நீங்கள் கோரா போனால் கூட இந்த ஏஜென்டிக் GenAI ப்ரோக்ராமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு போகிறது தான் இட் இஸ் சம்திங் வேலிட். இது தெரியாமல் நீங்கள் வந்து கோர் போர்ஷனுக்கு போக முடியாது. என்னதான் அந்த கம்பெனிக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ரக்சர் டேட்டா தான் ஒர்க் பண்ணுறீங்க, மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்னா நீங்கள் ஸ்ட்ரக்சர் டேட்டா மட்டும் ஒர்க் பண்ண போதும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் நீங்கள் அந்த இன்டர்வியூ கிராஸ் பண்ணணும். அந்த இன்டர்வியூ கிராஸ் பண்ணும்போது நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய காம்படிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் படிச்சுட்டு தான் வருவார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போ என்னென்னலாம் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக தெரியணும், இந்த ஏஜென்டிக் GenAI ப்ரோக்ராமில் எதுலாம் ப்ராப்பராக படிக்கணும், ஒரு 3 மாதத்தில் நீங்கள் வந்து ப்ராப்பராக படிச்சுக்கலாம். அதை என்ன படிக்கணும்ன்றது உங்களுக்கு வந்து நான் அடுத்து நான் காமிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஸோ இந்த ரோட் மேப்பை மட்டும் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னாவே போதுமானது. அது என்ன அப்படின்னா, ஸோ இந்த பர்டிகுலர் ரோட் மேப் தான் ஏஜென்டிக் AI ரோட் மேப் 2026 பிளான். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பைத்தன் ஃபண்டமெண்டல்ஸில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்து API அண்ட் ப்ராம்ப்டிங்ஸ், ரேக் சிஸ்டம்ஸில் எப்படி பில்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஏஜென்ட்ஸை ப்ரோக்ராமிங் மூலிமா எப்படி பில்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இதையும் நான் நிறைய செஷனில் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய கார்பரேட்ஸில் தேர்ட் பார்ட்டி டூல் ஆகிய N8 and Makes APIலாம் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ ப்ரோக்ராம் மூலியமாவே எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், நான் நிறைய செஷன் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். என்னோட செஷன் கூட அடுத்த செஷன் டைம் இருந்தால் பாருங்கள், MCP வர்சஸ் RAG வர்சஸ் ஏஜென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு செஷன் பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்களுக்கு மேலே நான் இங்கே ஒரு ஐ பட்டன் கொடுக்குறேன். செஷன் முடிச்சதுக்கப்புறம் போய் பாருங்கள். அதிலே நான் வந்து இந்த ஒரு சில கான்செப்ட்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். லேண்ட் செயினை வச்சு எப்படி வந்து நம்ம வந்து ஏஜென்ட்ஸை பில்ட் பண்ணுறது, ஏஜென்ட்டை லேண்ட் கிராஃப் வச்சு எப்படி பண்ணுறது, மல்டி ஏஜென்ட்ஸில் எப்படி பண்ணுறது, சேஃப்டி கார்டர்ஸில் எப்படி போடுறது, அதை எப்படி இவாலுவேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி க்ளவுடில் கொண்டு போய் டிப்ளாய் பண்ணுறது. இது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த 1 to 3 4 வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வீக்ஸ் இதை நாங்கள் உள்ளே சொல்லிக் கொடுக்குறது, ஏஜென்ட் GenAIன்னு சொல்கிறது இது உள்ளே சொல்லிக் கொடுக்குறது. ஸோ இதை நீங்கள் அட்லீஸ்ட் பண்ணிட்டீங்கன்னாவே நிறைய கார்பரேட் இன்டர்வியூஸில் நீங்கள் வந்து கோருக்கும் போகலாம். இது நீங்கள் படிக்கிறது மூலிமா என்ன மாதிரி ஜாப் பொசிஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலான்றது நான் உங்களுக்கு இன்னும் டைம் சொல்லிடுறேன். ஓகே, இது படிக்கிறது மூலிமா மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் டிக்கு, ஓகே, கம்ப்யூட்டர் விஷன் இன்ஜினியர் டிக்கு, டீப் லேர்னிங் இன்ஜினியர் டிக்கு, NLP இன்ஜினியர், AI இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், GenAI இன்ஜினியர், ஏஜென்டிக் இன்ஜினியர், அப்புறம் AI ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்ட், AI சிஸ்டம் இன்டிகிரேட்டர், AI ரிசர்ச் சயின்டிஸ்ட், AI ட்ரெயினர், எல்லா பொசிஷனுக்கும் நீங்கள் வந்து போயிடலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் மேனேஜராக இருக்கிறீங்க, ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக இருக்கீங்க, ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து எதை படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த தேர்ட் ப்ரோக்ராம் மட்டும் இருக்கு இல்லையா, IT எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டிருங்க பாருங்க. ஆல்ரெடி ஐடியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஐடிலேருந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து போகிறதுக்கு இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் நீங்கள் கோர் படிக்கல அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. அட்லீஸ்ட் இந்த பர்டிகுலர் ஒரு 3 to 4 months ஸ்பெண்ட் பண்ணி இதை மட்டும் படிச்சிங்கனாவே போதும். அண்ட் இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா யூ கேன் ஆல்சோ ட்ரை டு ஸ்பெண்ட் சம் டைம் ஆன் திஸ். ஓகே, AI ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோ, அதாவது இந்த N8 and 2ல AI அப்ளிகேஷன் லவபிளில் எப்படி யூஸ் பண்ணுறது, ஆன்டிகிராஃப்ட் எப்படி பண்ணுறது, AI டாக்குமெண்டேஷன்ஸில் எப்படி இன்னைக்கு கிளவுட் கோவர்க்லாம் வந்துருச்சு அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு கர்சர் கோபைலட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுட்டு அடுத்த லீடர்ஷிப் பொசிஷனுக்கு நீங்கள் வந்து டார்கெட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து கோரா படித்து கோரில் வந்து ஒர்க் பண்ண மாட்டீங்க. டீம் அடுத்த ஒரு 15 years 20 years ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ண அவசியம் இல்லை. பட் இன்னைக்கு நீங்கள் இதை படிச்சிங்கன்னா மட்டுமே தான் அடுத்து வரக்கூடிய டீமை நீங்கள் வந்து ப்ராப்பரான டேர்ம்ஸை சொல்லி நீங்கள் வந்து லீட் பண்ண முடியும். ஓகே, பிகாஸ் இன்னைக்கு வந்து ப்ராடக்ட் மேனேஜர்ஸ்னு சொல்லும் போது AI இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து செல் ஆகாது, அது உங்களுக்கே தெரியும். ரைட், ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து டிவைஸ் பண்ணுறீங்கன்னா AI ஃபீச்சர் நிறைய இடத்துல ஃபிட் பண்ணிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்பர் ஆர்கிடெக்சர் தெரியணும், எந்த இடத்துல ஃபெயில் ஆகும் அப்படின்றதுல உங்களுக்கு ப்ராப்பராக தெரியணும். இல்லாட்டினா சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்டுக்கு AI டெக்னாலஜி கோர்லேருந்து தெரியணும். பிகாஸ் எங்கள் பர்சனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நிறைய கிளைண்ட்ஸ்ட்டாக நாங்கள் வந்து பேசும்போது அவருக்கு ப்ராப்பரான டேர்ம்ஸில் எதெல்லாம் பேசணும், எதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுலாம் தெரியும். ஸோ அதனால் AI அப்படின்றது இன்றைக்கி எல்லாருமே படிக்கணும், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. பட் யார் எதை படிக்கணும் அப்படின்ற கிளாரிட்டி நான் எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ அடுத்த 3வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் படிக்கிறதுனால கெரியர் டிரான்சிஷன் பண்ணும்போது, நான் IT to IT கெரியர் டிரான்சிஷன் பண்ணும்போது எனக்கு சேலரி அதிகமாகுமா கம்மியாகுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அந்த கிளாரிட்டி கொடுத்துடலாம். ஆல்ரைட், இங்கே பாருங்கள், நான் 2 கேட்டகரி போட்டிருக்கேன், ஃப்ரெஷர்ஸ்
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் டிரான்சிஷனர்ஸ், ரைட்? ஸோ ஃப்ரெஷர்ஸ், கெரியர் டிரான்சிஷனர்ஸ் அண்ட் கெரியர் அப்ஸ்கில்லிங் பண்ணுறவங்க இந்த கேட்டகரியில் 3வது எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸ்னுடைய கோலே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு மேக் எ கெரியர் ஸ்டார்ட். உங்களுடைய கோல் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி இருக்கக்கூடாது. ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் 2.5லேருந்து 8 LPAக்கு உங்களோட ஆவரேஜ் சேலரி இருக்கும் பேஸ்ட் ஆன் த கம்பெனியினுடைய இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நாங்கள் ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா we are like 4 years old. ஒரு சில கம்பெனி 10 years old, 15 years old, 20 years old அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதனால உங்களுடைய மைண்டில் வந்து எப்பயுமே எப்படியாச்சும் இந்த பொசிஷனுக்குள்ளே போயிடணும், இதுதான் மைண்டில் இருக்கணும். இன்னைக்கு நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி என்னைய மாதிரி கம்பெனிஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. 5 years old கம்பெனி, 8 years old கம்பெனி, 10 years old கம்பெனி, எனக்கு தெரிஞ்ச நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. பட் இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய பேர் சர்டிஃபிகேஷன் மட்டும் வாங்கி வச்சு நான் படிச்சு முடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. பட் ஏதாச்சும் ஒரு சில டாஸ்க் கொடுத்து அவங்களுக்கு வந்து பண்ண தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் புக்கில் இருக்கிறதான படிச்சு வச்சிருக்கீங்க, அவர் உங்களோட இன்ஸ்டிடியூட்டில் சொல்லியிருக்கிறத படிச்சிருக்கீங்க. தனியாக எப்படி நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த இடத்துல நிறைய பேர் ஃபெயில் ஆகுறீங்க. அதனால நீங்கள் வெளியில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அது ஸ்டாப் பண்ணணும். ஓகே, பிகாஸ் ஐ எம் ரெடி டு கிவ் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்கில் செட்ஸ் வந்து வேணும். ஒரு இன்டர்வியூவில் ப்ராப்பராக எப்படி பேசணுன்றது தெரியணும், ஆர்டிகுலேட் பண்ணுறதுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பராக படிச்சிருக்கீங்கன்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு நிறைய டெசிக்னேஷன்ஸ் கொடுத்தனால அது எதை வேணால் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம். ஓகே, ஒவ்வொரு கம்பெனிக்கு டிஃப்ரெண்ட் நீட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நீட்ஸில் இந்த மாதிரி ஜாப் டைட்டில் போட்டு வெளியில் கூப்பிடுவாங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் ட்ரை டு அட்டெண்ட் தட் இன்டர்வியூ அண்ட் யூ கேன் கிளியர் இட். ஓகே, ஸோ அதனால் இதுதான் உங்களுடைய ஆவரேஜ் சேலரியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு உங்களோட ஸ்கில் செட்ஸை ஒரு 6 months, 8 months, 9 months ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அங்கிருந்து உங்களுடைய சேலரி வந்து எக்ஸ்பொனென்ஷியலாக க்ரோ ஆகும். எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத்னா என்ன? லெட்ஸ் சே இதான் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா உங்களோட சேலரி. லெட்ஸ் சே இது உங்களுடைய டைம். ஓகே, இது உங்களுடைய சேலரி, ஒய் ஆக்சிஸில் சேலரி எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய டைம் 1 year, 2 year, 3 year வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட 2.5 இருக்குது. நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் 3.5. இங்கேருந்து 3rd year போகும்போது அப்படியே இப்படி போனது இப்படி இன்க்ரீஸ் ஆகும். இப்படி போகாது, லீனியராக போகாது, இப்படி இன்க்ரீஸ் ஆகும். அது எங்கள் கம்பெனியில் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு. ஸ்டெஃபின்லாம் லாஸ்ட் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். ஸோ பிகாஸ் நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ள போனதுக்கப்புறம் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப வேல்யூ கம்பெனி கிரியேட் ஆகுதுன்னா நாங்களே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். பிகாஸ் உங்களுடைய டேலண்ட் அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க கம்பெனிக்குள்ளே. பிகாஸ் உங்களை மாதிரி திருப்பி ஒரு டேலண்ட்டை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரணும் மார்க்கெட்டில் தான், அது எங்களுக்கு ரொம்ப டைம் கன்சியூமாக இருக்கும். அதனால் அந்த டேலண்ட்டை ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே இவங்களோட சேலரி ஸ்லாப் இன்க்ரீஸ் பண்ணுங்க, பிகாஸ் இஸ் ஹேவிங் மோர் பொட்டன்ஷியல். புரியுதா? ஸோ அதனால் உள்ளர நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஐம் ஜஸ்ட் லெட்டிங் யூ நோ. புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் டிரான்சிஷனர்ஸ். இந்த கெரியர் டிரான்சிஷனர்ஸில் 2 கேட்டகரி இருக்கீங்க. கெரியர் டிரான்சிஷனர்ஸ் பண்ணுறவங்க பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சேல்ஸ்லேருந்து இருப்பாங்க, ஒரு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் இருப்பாங்க. நிறைய பேர் எங்கிட்ட கன்சல்ட்டிங்னு வரும்போது சேலரி கம்மி பண்ணி இந்த ஜாப் பொசிஷன் போகணுமேன்றதுக்காக போயிட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு வருவாங்க. சில பேர் நான் எனக்கு ஏல எடுத்து ப்ராப்பராக படிக்கணும், எனக்கு சேலரி கம்மியாகுமா, ஆல்ரெடி எனக்கு இது மூலிமா நிறையா டிபெண்டன்சிஸில் அதிகமாக இருக்குது, இஎம்ஐ இருக்குது, என் ஃபேமிலி டிபெண்ட் நிறைய இருக்குது, எனக்கு சேலரி வந்து கம்மியாச்சுன்னா நான் எதுக்கு கோச் படிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது வரைக்கும் ப்ரோவைட் பிரிட்ஜ்லையும் ஒரு என்னுடைய கைடன்ஸ், என்னோட டீமோட கைடன்ஸ்லேருந்து எடுத்து படிச்சிருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு கூட சேலரி கம்மியாகி நாங்கள் வந்து அனுப்பிச்சுட்டு கிடையாது, பிகாஸ் ஆஃப் ப்ராப்பர் கைடன்ஸ். இங்கே எங்களுடைய கோலே வந்து சொல்லிக் கொடுக்கறதை தாண்டி, லைவ் செஷனை தாண்டி, ஆஃப்லைன் செஷனை தாண்டி வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஒன்லி கைடன்ஸ். அந்த கைடன்ஸை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ப்ராப்பராக படிக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவை கடைசி வரைக்கும் உங்களுடைய கோல் இந்த சேலரியே இருக்கிறதுனால ஃபைன், வி கேன் ஹெல்ப் யூ அவுட் டு கெட் அட்லீஸ்ட் 30% ஹைக் ஃப்ரம் யுவர் கரண்ட் சேலரி. இது நான் 2020 இந்த ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால நான் நிறைய பேருக்கு அது ப்ரூவ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அது எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, பிகாஸ் அது நம்ப முடியாமல் இருக்கலாம். பட் நடந்துகிட்டு இருக்கு, இன்னுமே நடந்துகிட்டு இருக்கு. ஐ கேன் ஷோ யூ மல்டிபிள் ப்ரூஃப்ஸ் ஹியர். ஒருத்தங்க டெஸ்ட் இன்ஜினியர் 8 to 9 இயர்ஸாக கண்டிப்பாக அவங்களோட கோல் இருந்திருக்காங்க. ப்ராப்பராக ஒரு 4 to 5 months தான் படிச்சிருக்காங்க. அவங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகி அவங்க ஆல்ரெடி ஷி வாஸ் கெட்டிங் 29 LPA. இப்போ அடுத்த கம்பெனிக்கு போகும்போது 32 LPAக்கு அவங்க வந்து போயிருக்காங்க. ஐ டோன்ட் லைக் டு ரிவீல் த கம்பெனி நேம் அண்ட் த லேர்னர் நேம் ஹியர். ஓகே, பட் அவங்க இன்னுமே ஷீஸ் வித்தின் அவர் கம்யூனிட்டி இன்னும் அப்ஸ்கில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பண்ணலாம், நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்றதுக்காக மார்க்கெட்டில் வேற ஒரு கம்பெனி வந்து கொடுக்காம இருக்க மாட்டாங்க. அந்த டேலண்ட் அந்த கம்பெனிக்கு தேவை அப்படின்னா கரெக்டாக ஒரு டெஸ்ட்டில் வச்சு, இன்டர்வியூவில் வச்சு அவங்க ப்ராப்பராக அவங்க வந்து சேலரி ஹைக்கு கொடுத்து எடுத்துருவாங்க. பிகாஸ் அந்த மாதிரி டேலண்ட்டை மார்க்கெட்டில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் பாயிண்ட். இப்போ இந்த பர்டிகுலர் ஃபைல் இருக்குல்ல, டாப் 14 ஜாப் ரோல்ஸ் இன் ஏஏ, இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்ல டிசைனாக இருக்கு இல்லையா? ஸோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. இது வந்து பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபின். பட் இதை மேனுவலாக பண்ணலை, இதை வந்து அவர் ப்ராம்ப்ட் போட்டு ஜென்ரேட் பண்ணியிருக்காரு. நான் ஸ்டெஃபின்ட்ட சொல்லியிருக்கேன், இது நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்றத நம்மளோட டீம்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். பிகாஸ் நல்ல ஒரு பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. என்றைக்குமே நீங்கள் கம்பெனிக்குள்ளே வரத்துக்கு தான் இந்த கோர்லாம் தேவை ப்ராப்பர். பிகாஸ் இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குது. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும்.
மோஸ்ட் சேலஞ்சிங் கொஷின்ஸ்லாம் கொடுக்குறது என்னன்னா, நீங்க இதெல்லாம் கிளியர் பண்ணீங்கன்னா தான் கம்பெனிக்குள்ள வந்து ஏதாச்சும் ஒரு டாஸ்க் கொடுத்தா உங்களால அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும். கம்பெனிக்குள்ள நாங்க எதுவுமே மேனுவலா ஸ்கிராச்ல இருந்து போடுறது கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எதுக்கு இன்னைக்கு ஆட்டோமேஷன் டைம்ல பைத்தன்ல ஸ்கிராச்ல இருந்து படிக்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்தா, இந்த இன்டர்வியூ கிராக் பண்ணணும். இன்டர்வியூல கொஞ்சம் கஷ்டமான கொஷின்ஸ்லாம் கேட்டோம்னா தான் உங்களை வேலிடேட் பண்ணி, ஓகே இந்த மாதிரி பர்சன் இங்கேயே ப்ராப்பரா பண்றாருன்னா கம்பெனிக்குள்ள பண்ண முடியும். ஸோ எப்பயுமே இந்த இடத்துல நாங்க வந்து ஸ்கிராச்ல இருந்து நானும் பண்றதில்ல, டீமும் பண்றதில்ல. எந்தெந்த டூல்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஒர்க் வந்து முடிக்கிறது பாருங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதனால இன்னைக்கு கம்பெனிக்குள்ளார இவர் எப்படி இந்த பர்டிகுலர் டிசைனை ப்ராம்ப்ட் மூலியமா அதை போட்டு எடுத்தார் அப்படின்ற அந்த செஷனை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அது அவுட் ஆஃப் த ஸ்கோப் ஆஃப் திஸ் பர்டிகுலர் செஷன் தான். பட் இருந்தாலும் எப்படி நாங்கள் கம்பெனிக்குள்ளாரெலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு காமிக்கிறோம், கற்றுக்கலாம். Hi everyone, my name is Stefan. Welcome you all to the session. ஸோ இந்த செஷனில் இந்த கோவர்க் யூஸ் பண்ணி எப்படி இந்த போஸ்டர் டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த போஸ்டர் அப்படின்றத ஆல்ரெடி ஏகோஜான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ நேற்று ஏகோஜான் எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. என்னன்னா சில ஜாப் டைட்டில்ஸ் அண்ட் ஜாப் ரோல்ஸை கொடுத்து, ஸோ இது தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்காக இருக்க ஜாப் ரோல். ஸோ இதை பற்றி தான வீடியோ தான் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் தென் இதுக்காக ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு இந்த டாஸ்க்கை கொடுத்தாரு. ஸோ நானும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சில ஹார்ஸ் இதை நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் மேனுவலாக ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணி கொடுத்தேன். ஸோ அந்த போஸ்டர் ஏகோஜானுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஏன்னா எப்போதுமே ஏகோஜான் சில பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாரு. நான் கிரியேட் பண்ண அந்த போஸ்டர்ல இந்த பெர்ஃபெக்ஷன் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஏகோஜான் எகெயின் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டார். என்னன்னா, இந்த மாதிரி கோவர்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த போஸ்டர் டிசைன் பண்ணி கொடுங்க. ஸோ இப்போ உங்களோட டைமும் சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த போஸ்டர் வருதா இல்லையா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டு நானும் கோவர்க்கில் ஒரு ப்ராம்ப்ட் போட்டு அந்த போஸ்டரை ஏகோஜானுக்கு வந்து நான் சென்ட் பண்ணேன். ஸோ அந்த போஸ்டரை நான் எப்படி பண்ணேன் அப்படின்றது தான் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோவர்க் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் இது தான். இது வந்து ஜாப் டைட்டில்ஸ் அண்ட் தென் ஜாப் ரோல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே 12 ஜாப் ரோல்ஸ் இருக்குது, ஜாப் டைட்டில்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா முக்கியமான ப்ராம்ப்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ above தி ஜாப் டைட்டில்ஸ் அண்ட் ஜாப் ரோல்ஸ் ஐ வாண்ட் யூ டு ஆக்ட் அஸ் அ கிராஃபிக் டிசைனர் அப்படின்றத நான் கோவர்க்கிட்ட சொல்லிடுறேன். அண்ட் தென் கிரியேட் அன் இமேஜ். மை பிராண்ட் தீம் இஸ் ஒயிட் பேக்ரவுண்ட், டார்க் ப்ளூ அண்ட் ஸ்கை ப்ளூ. ஸோ இதை வச்சு தான் இந்த போஸ்டர் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் நம்பர்ஸ் இன் தி லெஃப்ட் ஃபாலோட் பை ஜாப் டைட்டில் அண்ட் தென் ஜாப் ரோல்ஸ் இன் தி ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வேணும், அதுக்கப்புறமா ஜாப் டைட்டில் வேணும், அதுக்கப்புறமா ஜாப் ரோல்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். அண்ட் தென் அட்ஜஸ்ட் தி ஸ்பேசஸ். ஸோ இதுக்கப்புறமா ஸ்பேசஸ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் வரும். ஏன்னா எல்லா ஜாப் ரோல்ஸும் ஒரே லென்த்தில் இருக்காது. ஸோ சில ஜாப் ரோல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், சில ஜாப் ரோல்ஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பேசஸ் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்பேசஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் கிரியேட் 3 டிஃப்ரெண்ட் images in high quality PNG to my download folder. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நான் டவுன்லோட் ஃபோல்டர்ஸ்குள்ளே டவுன்லோட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி இந்த ப்ராம்ப்டை நான் கொடுக்குறேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது என்னோடய கோவர்க்குள்ளே வந்துட்டேன். கோவர்க்கில் இங்கே ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க் இன் ஃபோல்டர் இருக்குல்ல, ஸோ அதுக்கு பதிலாக என்னோட டவுன்லோட் ஃபோல்டருக்கான ஆக்சஸை நான் கொடுக்குறேன். ஸோ அலோவ் அண்ட் தென் இங்கே நான் ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே செப்பரேஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இங்கே ஜாப் ரோல்ஸ் இருக்குது, ஜாப் டைட்டில்ஸ் அண்ட் ஜாப் ரோல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்னோட ப்ராம்ப்ட் இருக்குது. ஸோ இங்கே லெட்ஸ் கோன்னு கொடுக்குறேன். ஸோ இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட 3 டிசைனும் இங்கே ரெடி ஆச்சு. ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டிசைன். ஸோ இங்கே ஏ ரோல் டிசைன் 1 இருக்குது. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் டிசைன். அண்ட் தென் இதனோட செகண்ட் டிசைன், இது என்னோட தேர்ட் டிசைன். ஸோ 3 டிசைன் வந்திருக்குது. ஸோ 3ம் இங்கே எனக்கு சிமிலரான டிசைன்ஸ் தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ இங்கே 1 2 3 அப்படின்னு வந்திருக்கு இங்கே சர்க்கிளில். அண்ட் தென் அதுக்கப்புறமா இங்கே நாட் ஜஸ்ட் நம்பர் வித்தவுட் சர்க்கிள். அண்ட் தென் இங்கே ஐஃபன்ஸ் இருக்குது. அண்ட் தென் இங்கே சின்ன டிஃப்ரென்ஸ் இங்கே ஸ்கொயரில் இருக்குது. ஸோ இது வந்து என்னோடய டவுன்லோட் ஃபோல்டர்ஸில் நான் பார்க்கலாம். இங்கே ஹேவ் மை டவுன்லோட் ஃபோல்டர்ஸ். இங்கே எனக்கான 3 ரோல்ஸும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் இமேஜ். அண்ட் தென் ஸோ திஸ் இஸ் மை செகண்ட் இமேஜ். அண்ட் திஸ் இஸ் மை தேர்ட் இமேஜ். ஸோ இதையும் இன்னும் நான் வேணுனாலும்
நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் எந்த அளவுக்கு இங்கே ப்ராம்ப்ட்ஸ் குடுக்குறேனோ, எகைன் இங்கே ப்ராம்ப்ட்ஸ் குடுத்து, இத வந்து இன்னும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி எனக்கு ஹெட்டர்ஸ் இந்த மாரி வேண்டாம். இல்ல என்னோட லோகோ நான் ஆட் பண்ணணும். இல்ல இந்த மாரி ஸ்பேஸஸ் இன்னும் இந்த மாரி நான் கம்மி பண்ணணும். இல்ல என்னோட ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இல்ல ஃபாண்ட்ட வந்து வேற ஃபாண்ட் போடணும். ஸோ இந்த மாரி என்ன வேணாலும் நீங்க ஜஸ்ட் இங்க ப்ராம்ப்ட் பண்ணி இந்த இமேஜஸை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஏ ரோல் 1 டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா, ஐ லைக் திஸ் டிசைன் ரோல் 1 அப்படின்னு குடுத்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வேணுமோ அந்த சேஞ்சஸ் குடுத்தீங்கன்னா, இந்த போஸ்டர்லயே இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு நடந்துரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் சிம்பிள் இஸ் கிரியேட்டிங் எ போஸ்டர் ரைட் நவ். ஸோ இது வந்து நான் மேனுவலாக கிரியேட் பண்ணும்போது எனக்கு 2 hours ஆச்சு. ஸோ இதே போஸ்டரில் நான் ஏகோஜானுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிசைன் மேனுவலாக சென்ட் பண்ண சொன்னல. ஸோ அந்த டிசைன் வந்து இட் டுக் மீ 2 hours டு டிசைன் தட். அண்ட் தென் அதுவுமே அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைங் இல்லை. பட் நான் இங்கே இந்த போஸ்டர்ஸ் டுக் மீ about 3 to 4 minutes. 3 to 4 minutesல இந்த 3 போஸ்டரும் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் தென் இதில் எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணி அதுக்கப்புறமா இதையும் நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். So this is how things are getting automated and productivity is getting increased day by day using this AI. ரைட். ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ராப்பராக ஸ்டெஃபின் வந்து எப்படி பண்ணார் அப்படின்றது ப்ராப்பரான கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ எங்களுடைய கோலே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் எதெல்லாம் டீச் பண்ணுறோமோ ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி தான் டீச் பண்ணுவோம். ஸோ இந்த செஷனில் நம்ம பார்த்துருக்கிறது டாப் 14 ஏஐ ரோல்ஸ். நீங்கள் வந்து ஏஐ படித்து முடிச்சதுக்கப்புறமா எந்த மாதிரி ஜாப் பொசிஷன்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற கிளாரிட்டி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ரோட் மேப்பில் நீங்கள் படிக்கணும் அப்படின்றதையும் ப்ராப்பராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேர்டு பாயிண்ட், உங்களுடைய சேலரி வந்து கம்மியாகாது, அதிகமாகும். மினிமம் 30% அதிகமாகும். அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக படிக்கணும், நல்ல ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கணும், இண்டஸ்ட்ரிக்கு தேவையானது ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து போக முடியும். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணணும், எதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் ஃபோர்த், நாங்கள் பண்ண அந்த டிசைனை எப்படி ஏஐ வச்சு நம்ம ஸ்டெஃபின் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு, கிளாட் கோவுக்கு வச்சு எப்படி பில்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது சொல்லிக் கொடுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்புறேன். இன்கேஸ் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட், ஜஸ்ட் கமெண்ட் வாட் யூ ஹவ் சீன் டுடே இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் காம்ப்ளெக்ஸ். நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஸ்டெஃபின் சொன்னதெல்லாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சுதா, புதுசாக இருந்துச்சா, இல்லை நல்ல கிளாரிட்டி கிடைச்சதா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கீழே கமெண்ட்டில் போட்டிங்கன்னா தட் வில் டெஃபினெட்லி ஆக்ட் அஸ் அ மோட்டிவேஷன் ஃபார் அஸ் டு கீப் கிவிங் யூ திஸ் கைண்ட் ஆஃப் வேல்யூஸ் ஃபார் யூ. அண்ட் அந்த மாதிரி கிளாரிட்டி கொடுக்கறது தான் எங்களுடைய வேலை. பட் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்களா, ப்ராப்பராக புரிஞ்சுது அப்படின்றத ஜஸ்ட் ஒரு 2 minutes மட்டும் எடுத்து கமெண்ட் செக்ஷனில் போட்டு போங்க. மோர் தென் யுவர் லைக், யுவர் கமெண்ட்ஸ் வில் டெஃபினெட்லி ஸ்பீக் டு அஸ் அண்ட் இட் வில் டெஃபினெட்லி மோட்டிவேட் அஸ். ஸோ இந்த மாதிரி தமிழில் நிறைய விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கலாம். ஓகே, அடுத்த செஷனில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.